தம்பி படம் பார்க்க கிளம்பிக்கிட்டே இருக்கேன் நண்பளே. போவேன், டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், ஸ்கிரீனை கிழிச்சு விட்டு வந்துருவேன். ஆமா நண்பளே, என்ன ஆனாலும் தம்பிக்கு இன்னைக்கு படம் பார்க்க டிக்கெட் வந்தே ஆகணும். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கோட்டு படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு. கற்பகம் சினிமாஸ் பாத்துங்க, டிக்கெட்டு கிடைச்சிருக்கு. கோட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபைனலி வி காட் சோலார் சிஸ்டம் வாழ்ந்த இடத்துல நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைச்சா ஃபைனலி கிடைச்சிருச்சு. ஸோ படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஷேர் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் கோ. கடைசியா பாகுபலி படத்துல கூட்டத்தை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் அவ்வளோ க்ரௌடு. தளபதியோட லைஃப் பயங்கரமா இருக்கு. சூப்பர். இவ்வளோ க்ரௌட் முடிச்சுட்டு இப்பதான் உள்ள என்ட்ரா இருக்கோம். டைம் ஆயிடுச்சு, படம் பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்து சொல்றோம் பாய். ஓகே, ஃபைனலா மூவி பார்த்தாச்சு. ஸோ படமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அது படமா பார்த்தீங்கன்னா இல்ல வெங்கட் பிரபு இந்த மூவி பாத்தீங்கன்னா நீ இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் இருந்திருக்கும். நான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல பார்த்தா கொஞ்சம் படம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரே வேர்டில் சொல்கிறான் நான் கிளம்புறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஃபன் எலமெண்ட் கொஞ்சம் விஜய் அதாவது ஒரு ஃபேன்ஸுக்குன்னு ரொம்ப 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 ஃபுல் பேக்கடாக ஒரு ஃபேன்ஸுக்குன்னு எடுத்த மூவி. அதை தாண்டி மூவி எங்களை ஒரு 3 hours அந்த லேக் இல்லாமல் கொண்டு போதான்னா சின்ன இடத்துல சில இடத்துல லேக் வருது. ஒரு இடத்துல நீங்கள் வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்குது அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இருந்தாலுமே அதுக்கப்புறம் சில மூமெண்ட்டு ஒரு ஃபன்னி மூமெண்ட்டை வச்சு நம்மளை கொண்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லப்போனால் ஓகே, ஒரு 100க்கு ஒரு 70% to 60 ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னால், மீதி உங்களுக்கு படம் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாரிஃபையாக கொண்டு போய் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பான். ரெண்டோட பர்ஸ்பெக்டிவ் அதே தான். என்னன்னா கொஞ்சம் கடைசி இடத்துல லேக் ஆச்சு. அப்புறம் அந்த சின்ன நிறைய பாசிட்டிவ் இருந்துச்சு, நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டோரி வைஸாக இது பழங்காலத்து கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆல்மோஸ்ட் ஹிந்து கூட சொல்லிடலாம், ஜெயிலர் தான். இல்லை அது வந்து நம்ம டேரெக்டாக சொன்னால் கஷ்டமான உண்மையை சொல்லணும். ஜெயிலர் என்ன இது ஒன்றா அந்த என்ன சொல்லினா அந்த வடிவில் சொல்லுவோம்ல, அது அண்ணாமலை என்ன பாஷாரோ என்ன படம் அதை தூக்கி கட் பண்ணி இந்த கிளைமேக்ஸில் போடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரே லீனியான ஒரே லைனாக சொல்லணும்னா ஒரு அப்பா பையனுக்கு இருக்கிறவங்க அந்த நீங்கள் ஜெயிலர் படம் பார்த்துருப்பீங்க. அப்பா பையனுக்கான அந்த வெஞ்சன்ஸ் அந்த ஒரு பகையை வந்து க்ளோரிஃபை பண்ணி அதை எடுத்த படம் தான் இது. ஏன்னா ஜெயிலர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வில்லன் பையன் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. பட் இதில் என்ன ஒரு பெரிய பாசிட்டிவ்னா விஜய் சார் வந்து எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் அஜித் சாரோட இதுவும் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது, தல தோனியோடது, ஆக்டர்ஸ் சிவகார்த்திகேயன் எல்லா ரெஃபரன்ஸுமே எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் வச்சிருக்காங்க. ஸோ அது பெரிய கூட ஒர்க் பண்ற பிரசாந்த் சரியா அவங்க பிரசாந்த் பிரபுதேவா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு மாஸ் ஹீரோ எனக்கான ஸ்கோப் அதில் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் உள்ள யூஸ் பண்ற எல்லாத்தோட கேரக்டருக்குமே இண்டிவிஜுவலிட்டிக்குமே அந்தந்த அவங்களுக்கான ஸ்கோப்புக்கான டைமிங் அவங்களுக்கான அந்த கதைக்கான ஸ்கோப்புக்கு அவங்களுக்கு நிறைய கொடுத்து அவங்க ஸ்க்ரீனில் ஓகே இவங்க வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் 3 மணி நேரம் ஆனதும் ஒரு காரணம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே யுவன் தலைவர் ஆனால் அவங்க கிட்ட இது எதிர்பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. ஸோ விஜய் அதாவது நம்ம ஆக்டர் விஜய் அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எலமெண்ட் நல்லா இருக்கும். எப்படின்னா சாங்ஸு, டான்ஸு, ஃபைட், அப்புறம் சின்ன அவரோட க்யூட் ரியாக்ஷன்ஸ். அதனால ஒரு படமா கோட் மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். பிளாங்காக போங்க. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு விஜய் படம், ஒரு விஜய் சார் படம் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு படம் நடிக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல விஜய் சார் படம் பார்த்துட்டு உள்ள ஃபன் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பட் மோர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். பிளாங்காக போனீங்கன்னா படம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வில்லன் விஜய் என் பையன் வில்லன் விஜய் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக ஹீரோ விஜயோட வில்லன் விஜய் அந்த க்யூட் அந்த ஒரு எலமெண்ட்லாம் ஃபன் எலமெண்ட்டாக ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் வில்லன் விஜய் வந்து கொஞ்சம் முக்கிய காமிச்சிருந்தா படம் இன்னமும் ரொம்ப என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பேடாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது.
அந்த ஊருப்பட்ட ஹிண்ட்டு, படம் ஃபுல்லாக ஹிண்ட்டுக்குள்ளே படத்தில் ஹிண்ட் இல்லை, ஹிண்ட்டுக்குள்ளே தான் படம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் டச் பண்ணிட்டீங்கன்னா ஹிண்ட்டாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும், எதுவுமே பேட்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக பாருங்கள். எங்களுக்கு பர்சனலி சொல்ல போனால் ஓகே, ஆவரேஜ் நல்லா ஓகே, போகலாம். எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத போனால் படத்தை ஒரு நல்ல படம் பார்த்துட்டு ஒரு ஃபீல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. செஸ். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.